தங்கைக்கோர் கீதம், உயிருள்ளவரை உஷா, உறவை காத்த கிளி என முதல் படத்தை இயக்கியதிலிருந்து அடுத்த 4 வருடங்களுக்குள் கடகடவென்று நிறைய படங்களை இயக்கினார். உறவை காத்த கிளி படத்தில் ஜீவிதாவை அறிமுகம் செய்தார். பத்மா என்கிற அவருடைய பெயரை ஜீவிதா என மாற்றினார். இதுல தான் சிலம்பரசன் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். 1983 2 சூப்பர் ஹிட் படங்கள் அளித்தார் டிஆர். கங்கா, நளினி, டிஆர் நடித்த படம் தான் உயிருள்ளவரை உஷா. சிவகுமார், நளினி, ஆனந்தபாபு நடித்த படம் தங்கைக்கோர் கீதம். இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். இந்த 2 படங்களும் மற்றும் இதன் பாடல்களின் வெற்றிகள் டிஆரின் புகழை மேலும் மேலும் உயரத்துக்கு கொண்டு சென்றன. தமிழில் 1 வருடம் வரை ஓடிய உயிருள்ளவரை உஷா படம் ஆந்திராவில் டப் செய்யப்பட்டு அங்கு 2 வருடங்கள் ஓடி இருக்கிறது. எப்படி இத்தனை திறமைகள் இவரிடம் உள்ளன, எல்லா வேலைகளையும் செய்ய இவருக்கு நேரம் எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு ரசிகர்களை மட்டும் இல்லாம திரையுலகினரையும் வியக்க வைத்திருக்கிறார் டிஆர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இவர் படித்த போது ரஜினிக்கும் கமலுக்கும் பெரிய